ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ இந்தியன் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்னா என்ன, இது என்ன பர்பஸஸ்க்காக யூஸ் ஆகுது, எந்தெந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ் இந்தியாவில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது, இதை யார் ரெகுலேட் பண்ணுறா, இதோட ட்ரேடிங் மெக்கானிசம் அண்ட் செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் எஜுகேஷ்னல் சப்போர்ட் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் இதில் ட்ரேட் பண்ணக்கூடிய பிகினர்ஸ் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தின கம்ப்ளீட் பேசிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் இந்தியன் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்? இந்த இந்தியன் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறத விட கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் என்ன அப்படின்றது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு சொத்து வாங்குற மாதிரிங்க. அதாவது ஒரு நிலமாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம அசட்டாக வாங்குகிறோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு இந்த செக்மெண்ட், அதாவது கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கரன்சிஸ்க்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ இதோட செக்மெண்ட், இதோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு டிஜிட்டல் அசட்டாக நமக்கு வந்து இப்போதை வரைக்கும் ரொம்ப பிரபலமாக இருக்குதுங்க. இதுதான் கிரிப்டோ கரன்சி. என்னென்னா, ஒரு நம்ம ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணக்கூடிய இப்போ யூஎஸ்டியாக இருக்கட்டும், யூரோவாக இருக்கட்டும், ஐஎன்ஆராக இருக்கட்டும், இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயமாக இதை வந்து பார்க்குறாங்க. பட் இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் தான். எங்கேயுமே ஒவ்வொரு கண்ட்ரி ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலேட்டடாக வச்சு அவங்க வந்து டிரான்சாக்ஷனுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. பட் இந்தியாவில் இது வரைக்கும் ப்ராப்பரான ரெகுலேஷன் அப்படின்றது கிரிப்டோ கரன்சிக்கு இல்லை. நார்மலாக நீங்கள் ட்ரேட் பண்ணி அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸில் 30% டேக்ஸ் ப்ளஸ் 1% டிடிஎஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கட்டிட்டு அந்த மணியை வந்து நீங்கள் லீகலாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போது இந்தியன் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கும் போது, இதோட செக்மெண்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் எக்கனாமியில் ஒரு வளர்ந்து வர ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் பை பண்ணி செல் பண்ணி அல்லது ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை உங்களுடைய டிஜிட்டல் அசட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்காகவும் ட்ரேடிங் பர்பஸஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பிளாக்செயின் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு மெத்தேடு மூலயமா இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸுக்கு டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான நிதி மேலாண்மை அல்லது அந்த பண பரிவர்த்தனைக்கு அண்டு புதுசாக தொழில்நுட்ப விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இந்தியன் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பண பரிவர்த்தனையும் அண்ட் இதோட செக்யூரிட்டி அண்ட் இதோட வெளிப்படைத்தன்மை, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதாவது இந்த இந்தியன் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மேலே வரக்கூடிய நம்பிக்கையை வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்குது அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தது இதோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிஜிட்டல் அசட்டாக இந்தியன் ஃபினான்ஷியல் ஈகோசிஸ்டமில் மாறுறதுக்கான பாசிபிள் இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வளர்ந்துட்டு வருது அப்படின்றதுனால இப்போவும் இந்தியாவும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதை ரெகுலேட் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்கள் நிறையா பேசிகிட்டு இருக்கிறதா நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்க்குறோம். ஸோ இதை வந்து அடுத்தது இந்தியன் கவர்மெண்ட்டும் ரெகுலேட் பண்ணுறாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்போ, இது மேபி அடுத்து வந்து அவங்களுக்கு ஒரு க்ரோயிங் அசட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். கிரிப்டோ கரன்சி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் கரன்சிஸ்க்கு ஆப்போசிட்னே சொல்லலாம், அல்லது ஆல்டர்னேட்டிவ், ரெண்டில் நீங்கள் உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஆல்டர்னேட் கரன்சியாக டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுங்க. ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். அடுத்து இது என்னென்ன பர்பஸஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்கன்னா நார்மல் உங்களுடைய ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் இல்லாமல் வேறு அசட்டில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்டு ரெமிட்டன்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் இதில் பேமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். இது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன். ஸோ அதனால் எந்த விதமான ஒரு சென்ட்ரலைஸ்டு இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை.
இந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது. அண்ட் இதுக்கான இன்னோவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர டெக்னாலஜி. ஸோ இந்த மற்ற தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சிக்காக இது வந்து அடுத்த ஒரு, அதாவது பண பரிவர்த்தனையில் வரக்கூடிய ஒரு அடுத்த அட்வான்ஸான ஒரு தொழில்நுட்ப வசதியாக பார்க்கப்படுது. அண்ட் எக்கனாமிக் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளாக ஒரு பேங்க் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்களோ அல்லது இல்லாதவங்க கூட நார்மலாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இது ஒரு விஷயம். அடுத்து இதை வந்து நீங்கள் ட்ரேடிங்காகவோ அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கரன்சி எனக்கு வந்து இதோட வேல்யூ டிமாண்ட் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஏறும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸாகவும் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில கரன்சிஸ் இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் எந்தெந்த விஷயங்கள் அதில் ரெகுலேட் ஆகிருக்கு, எந்தெந்த கரன்சி லிஸ்ட் ஆகிருக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் பிட்காயின், எத்தீரியம் அண்டு சிபிடிசி, அதாவது நம்ம ஆர்பிஐ வந்து ரூபி வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி யூஎஸ்டிடி, அந்த மாதிரி ஒரு சில கிரிப்டோ கரன்சிஸ் அந்த ட்ரேடர்கிட்ட, அதாவது அந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய புரோக்கர்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிருக்குதா, அதுக்கான சப்ளை டிமாண்ட்ஸ், நார்மல் டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ரெகுலேட்டிங் அத்தாரிட்டிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஆர்பிஐ. அவங்க தான் பண பரிவர்த்தனை அதுக்கான அந்த விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக சேஃப்கார்ட் பண்ணுற வேலை ஆர்பிஐக்கு. அண்டு செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க கம்ப்ளீட்டாக இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கான நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கான இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் போன்ற இந்த ஒரு சில விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக உறுதிப்படுத்தி தராங்க. அண்டு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இது மூலியமாக மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதா அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய புரோக்கர் அட்லீஸ்ட் அல்லது எக்ஸ்சேஞ்ச் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க அந்த எஃப்ஐயூவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்களா அப்படின்றது இப்போதைக்கு பார்த்துக்கங்க. ஏன்னா இப்போ நார்மல் ஒரு ஸ்பெசிஃபைடு ரெகுலேஷன் கிரிப்டோ கரன்சிக்கு இந்தியாவில் இல்லை. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இந்த கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் அல்லது இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுறது, இதுக்கான டேக்ஸஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அண்டு இதுக்கான ரெகுலேஷனை ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இவங்க தான் பொறுப்பு. ஸோ இவங்க இதை செய்கிறாங்க. அண்டு ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காயின்டிசிஎக்ஸ், வசிரெக்ஸ், ஜெப், இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இவங்களுடைய வெப்சைட்டில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்த செக்யூரிட்டியை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ட்ரேட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனோகாயின், ஜியோடஸ், பிட்பியன்ஸ், அந்த மாதிரி ஒரு சிலர்ஸ் இருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராப்பர் எஜுகேஷனல் சப்போர்ட் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது பேஸ்ட் ஆன் ChatGPT டேட்டாவிலேருந்து நான் எடுத்துருக்கிறேன். அண்டு இதில் நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கம்ப்ளீட் இந்த நேம்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எதுவும் நாட் ஃபார் ப்ரொமோஷன். இவங்ககிட்ட நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்றதை நான் எதுவும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற ஒரு விஷயம், இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள எந்த விதமான மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸும் நடந்துடக்கூடாது. ஸோ இது மூலயமா நாட்டோட பொருளாதாரத்துக்கோ பாதுகாப்புக்கோ ஆபத்து இருக்கலாம் அப்படின்றதுனால தான் இது டீசென்ட்ரலைஸ்டாக வச்சு இது வரைக்கும் இந்தியாவில் இதுக்கான ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது இல்லை, ரெகுலேஷன் இல்லை. ஸோ இவங்க மூலியமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இவங்களோட ட்ரேடிங் மெக்கானிசம் அண்ட் செட்டில்மெண்ட்டை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அதாவது ட்ரேடிங் மெக்கானிசம் அப்படின்றது பீர் டு பீர், அதாவது யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்றப்ப நீங்கள் விற்கலாம், வாங்கலாம், மார்க்கெட் ஆர்டர் போட்டு நார்மல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் ட்ரேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா இதோட செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம், பிளாக் செயின் டெக்னாலஜி, அது வந்து ரொம்ப செக்யூரான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அடுத்து புரோக்கர்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண நேம் தான். இவங்களுடைய வாலெட் மூலியமாக இவங்க கிரிப்டோ கரன்சிஸை செக்யூராக உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை நாங்கள் வந்து ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுப்போம் அப்படின்றது வந்து அந்த ஷூரிட்டி வந்து இவங்க தராங்க. மார்க்கெட் டைமிங்ஸ்னு பார்க்கும்போது 24/7 நார்மல் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் மாதிரி இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டில்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் 2 டேஸில் செட்டில்மெண்ட் ஆயிரும். இது இன்ஸ்டண்ட்டாக பிளாக் செயின் டெக்னாலஜியில் வந்து அவங்களுடைய அந்த சிஸ்டம் மூலியமாக இவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிரான்சாக்ஷன் வந்து ரெக்கார்ட் ஆயிரும். அந்த ஃபண்டும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய செக்யூர் வாலெட்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்கும் அப்படின்றது இவங்க கொடுக்குற அஷூரன்ஸ்.
அண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு சில நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ட்ரேட்ஸ் பண்ணிக்கோங்க. கிளியரிங் அத்தாரிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இல்லைங்க. இது கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸ்சேஞ்சஸோட கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க உங்களோட டேட்டா, அந்த டிரான்சாக்ஷன் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சு உங்களுடைய வாலெட்ஸுக்கு மணியை வந்து இவங்களே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. பிகாஸ் இந்த பிளாக் செயின் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதோட விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படின்றதுனால இதோட டிரான்சாக்ஷன்ஸும் அந்த அளவுக்கு செக்யூராக இருக்கும் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் உடைய அஷ்யூரன்ஸ். ஸோ இதை வெரிஃபை பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ண வேண்டியது ட்ரேடருடைய பொறுப்பு. அடுத்தது இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன். இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங் மாதிரி ஸ்டாக், கமாடிட்டி, கரன்சி இந்த மாதிரி ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின விழிப்புணர்வை தான் கொடுக்கணும் அப்படின்றது இன்வெஸ்டருக்கான ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ இந்த கேஒய்சி, ஏஎம்எல் இந்த விதிமுறைகளுக்கு கீழே நீங்கள் வருவீங்க. கேஒய்சின்றது நோ யுவர் கஸ்டமர் அப்படின்ற அந்த இது. அண்ட் ஏஎம்எல் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா அதாவது ஆன்டி மணி லாண்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்துலையும் யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறா, இந்த பர்பஸஸ் வந்து நீங்கள் உங்கள் புரோக்கர்கிட்ட நீங்கள் கம்ப்ளீட்டாக தந்து அவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். அண்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக செபி அப்படின்றது கிரிப்டோ ட்ரேடிங் பற்றி ஒவ்வொரு முறையும் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்தது அசட் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கிரிப்டோ கரன்சி அந்த அசட்டுக்கு, டிஜிட்டல் அசட்டுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த காயின் டிசிஎக்ஸ் அந்த மாதிரி பேசணும் இல்லைங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் இதில் வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்றதுக்கான எஜுகேஷன் தராங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். அந்த மாதிரி இதுக்கான அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்தது இந்த வாலெட்ஸ், அதாவது நீங்கள் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாலெட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்றதும் அந்த மாதிரி செக்யூராக இருக்கக்கூடிய சைபர் த்ரெட்ஸ்லேருந்து நம்ம அந்த 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 வாலெட் வந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் இவங்க வந்து ப்ராப்பராக பண்ணி வச்சு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது அந்தளவுக்கு செக்யூரான விஷயம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரெகுலேட்டர் வாலெட்ஸில் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ இவங்க வச்சுருக்க வாலெட்டும் அப்படி தான் இருக்கும். அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பற்றி, கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி அண்ட் இதோட பயன்பாடுகள் பற்றி தெளிவாக நீங்கள் படிக்கணும். அப்போ தான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். அண்டு உங்களுக்கு ரிலையபிளான எக்ஸ்சேஞ்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க நேம் எதுவும் ரெக்கமெண்டேஷன் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிகாஸ் இந்தியாவில் ப்ராப்பர் ரெகுலேஷன் இல்லை. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு, ஏன்னா கவர்மெண்ட் இவங்க மூலிமா பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு டேக்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் பிரச்சனை இல்லாமல் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்டு உங்களுடைய கம்ப்ளீட் அந்த கேஒய்சியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் வெரிஃபை பண்ணி நீங்கள் இவங்கள்ட்ட ஜாயின் பண்ணுறது பெட்டர். இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். செக்யூரான வாலெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட ஆர்பிஐ, செபி இவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கிரிப்டோ கரன்சியை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். மல்டிபிள் கிரிப்டோ கரன்சிஸில் தேவைப்படுது அப்படின்றப்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு கிடச்சி இதோட டிமாண்ட் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகுன்ற கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்டு இது பற்றின டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதோட டிரான்சாக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மற்ற அட்வைசர்ஸ், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டவங்க கிட்ட எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட சப்போர்ட்டோ அல்லது உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டட் அட்வைசர் அப்படின்றவர் ரெஜிஸ்டர் பண்ணவர் இருப்பார் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அட்வைசர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டுக்கலாம். அண்டு என்றைக்குமே ட்ரேடிங்கில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்காமல் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ட்ரேடராக வரலாம். அடுத்த வீடியோ, இந்தியாவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புரோக்கர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது அடுத்த வீடியோ, எபிசோட் நம்பர் 12 அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பற்றி பேசிக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாததுனால ChatGPTலேருந்து எடுத்திருக்கேன்.
இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. இது ஜஸ்ட் மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கான வீடியோ தான். ஸோ நல்லபடியாக ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ட்ரேடராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள்.